கைஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. என்னோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்துட்டு போயிடுறீங்க கமெண்ட் பண்ணுறதில்ல. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் இது ஒரு டேங் எஃப்எஃப் யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி எபிசோடு 8. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். லாஸ்ட்டாக நான் இதில் நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா, ஒயன் தேவை முறைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அதில் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஒயன் ரொம்ப கோபமாக முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க டயாங்கு. என்னாச்சு ஒயன், ஏன் இப்படி முடிச்சு பார்த்துட்டே? நான் தான் சாரி சொல்லிட்டல, கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருந்ததுனால கரெக்டான டைமுக்கு வர முடியல. ஸோ சாரி. உன்னோட இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்டில், நம்ம லைஃப்லேயும் இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்டால் என்னால் இருக்க முடியல. ஸோ சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கையை பிடிக்க போகிறார் டயாங்கு. அகெயின் ஒயன் கையை உதறி விட்டுறாங்க. போதும், என்கிட்ட பேசுறதோ இந்த பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது. எப்படி நான் இன்னமும் உன் கூட இருக்கேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொன்னதுமே டியாங்க்கு புரிஞ்சிருச்சு. இவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. இல்லை பேபி, ப்ளீஸ் பேபி, ஐம் சாரி பேபி, நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தான் பேபி. எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்றதுனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ், ஐம் ஸோ சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டு போகாத ப்ளீஸ். நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை பேபி, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. வாய மூடிட்டேன். உன் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு அப்படியே எப்படி பற்றிக்கிட்ட வருது தெரியுமா? நீ இவ்வளோ கேவலமானவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னெல்லாம் போய் நான் லவ் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது, உன்ன மாதிரி ஒருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட சொல்கிறாங்க. ப்ளீஸ் பேபி, ஐம் சாரி பேபி, என்னை மன்னிச்சிரு. இதுக்காக நான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் பேபி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங் நீல் பண்ணுறாரு ஒயன் முன்னாடி. ஒயனுக்கு அப்படி பற்றிக்கிட்டே தான் போகுது. அப்போது என்னை டிவோர்ஸ் பண்ணிவிடு, எனக்கு கற்று போதும் அப்படின்னு ஒயன் சொன்னதுமே டேங்க் ரொம்ப அலறாரு. நீ எதை வேணும் சொல்லு ப்ளீஸ், ஆனால் இதை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. ப்ளீஸ், நம்ம பேபிஸ்க்காக ப்ளீஸ் இந்த பண்ணாத ஒயன். நீ இல்லாமல், நம்ம பேபிஸ் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ப்ளீஸ் ஒயன், என்னை மன்னிச்சிரு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் அலறாரு. ஒயன் பேபிஸையும் பார்க்குறாங்க. அப்பா இல்லாமல் குழந்தைங்கள வளர்க்குறது, பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியுது குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கிட்ட சொல்லிடுறாங்க. குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் உன் கூட இருக்க போகிறேன், அது தவிர வேறு எதுவுமே கிடையாது. தேவையில்லாமல் என்னை அப்ரோச் பண்ணுற வேலை வச்சுக்காத டயாங், நல்லா இருக்காது. அப்புறம் நீ குழந்தைங்கள விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். உன்னோட குழந்தைங்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், தேவையில்லாமல் என்ன அப்ரோச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அலறாரு. டேங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு. வேறு வழி இல்லை இதை விட்டா அப்படின்னு ஒயனை இதை வச்சு தான் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குன்னா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணது மட்டும்தான், திடீர்னு டேங் கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் தவிர அவங்களுக்குள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே தெரியாது, சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது, ஃபியூ இயர்ஸும் போகுது. அந்த ஃபியூ இயர்ஸில் டேங் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருந்திருப்பார். ஒரு 3 to 4 இயர்ஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ அந்த எல்லா இயர்ஸ்க்குமே ஒயனுக்காக எவ்வளவோ டேங் பண்ணுறாரு. அவ்வளோ பண்ணுறாரு. எல்லா டைமும் டேங் எது பண்ணாலும் ஒயனை ரொம்ப மோசமாக திட்டுவாங்க. டேங்க்கு எல்லாமே ஹர்ட் ஆகும். அவர் ரொம்ப அழுவார். குழந்தைங்க ஒயனெல்லாம் தூங்கினதுக்கப்புறமா தனியாக உட்காந்து அவர் அழுவார். அவரால் இது ரொம்ப தாங்கிக்க முடியல, அந்தளவுக்கு அழறாரு. ஆனால் ஒயனுக்கு டேங் பண்ண துரோகம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அவங்க பண்ண விஷயம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்காங்க. டேங்க்கு ரொம்ப அவர் எல்லாத்தையுமே ஒயன் என்ன பண்ணாலும் எல்லாத்தையுமே
அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் ஆனால் குழந்தைங்க முன்னாடி 2 பேருமே சண்டை போட மாட்டாங்க. ஒரு ஹாப்பி கப்பலாக இருக்கிற மாதிரி தான் காட்டிப்பாங்க. அதுவும் பிடிக்காம தான் வந்து ஒயன் பண்ணுறாங்க அப்படின்னு டேங்க்கு நல்லாவே தெரியும். டே வந்து எவ்வளோ தான் வந்து ஒயனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபர்கியூ பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணாலும் டேங் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒயன் இக்னோர் பண்ணிடுறாங்க. இப்படி தான் ஒரு 2-3 இயர்ஸ் போகுதில்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைன் டே வந்து டே கிட்ஸோட தூங்கிட்டுருக்காரு. வயன் வந்து ரூமில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. டே ஸ்கிப் ஆகுதில்ல. ஸோ அவர் வந்து இப்போ மார்னிங் அவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க, என்ன பெட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா கிட்ஸு டே 3 பேருமே கோச்சில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டுக்கு டிவி ஓடிட்டுருக்கோம், இவங்க தூங்கிட்டுருக்காங்க. வயன் வந்து பார்க்குறாரு. அவங்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஃபார்ம் ஆகுது. கிட்ஸு ஹக் பண்ணிட்டு தூங்குறது அவங்களுக்கு அப்படியே எமோஷன்ஸ் ரொம்ப பொங்குது. அவங்க ஃபோனை எடுத்து அதை ஒரு பிக்காக எடுத்துகிட்டு அகெயின் ஃபோனை வச்சிடுறாங்க. எப்படி தூங்குறாங்க பாரு எல்லாம். அப்படியே அப்பனை மாதிரியே இருக்காங்க எல்லோரும். கஷ்டப்பட்டு பெற்றது நான், ஆனால் பண்ணுறது பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க அப்பனை மாதிரியே தான் இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. டயாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு எழுப்புறாங்க. டயாங் எந்திரி டயாங். வயன் வந்து ரொம்ப கோல்டாக தான் பேசுவாங்க கிட்ட. டயாங் எந்திரி டயாங், கிட்ஸ் தூங்கிட்டுருக்காங்க, போய் உங்களை பெட்டில் படுக்க விட்டோம், எந்திரிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணுறாங்க. எந்திரிக்கவே இல்லை. இவெல்லாம் இப்படிலாம் சொன்னால் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேவோட தைஸை பிடிச்சி நல்லா கிள்றாங்க, ரொம்ப கிள்றாங்க. அப்படின்னு கத்திக்கிட்டே டேங் எந்திரிக்கிறாரு. குழந்தைங்களும் எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டேங் இப்படி திடீர்னு கத்துனதில், ஐயோ ஏன்டா இப்படி கத்துற, அறிவில்லை உனக்கு, எப்படி தான் கத்தி குழந்தைங்கள பயமுறுத்தவங்க, அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸை தூக்கிட்டு ஒயனை வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. சரி ஒன்றும் இல்லை ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னம்மா கிள்ளி வச்சுட்டு போகிற, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி போகிறா பாரு, ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டேங் இந்த பக்கம் அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கிட்ஸை காம் பண்ணிட்டுருக்காங்க. அழக்கூடாது ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு காம் பண்ணிட்டு கிட்ஸுக்கு எல்லாம் பாத் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரெஸ் பண்ணி விட்டு கூப்பிட்டு வராங்க. சரி மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ குக் பண்ணுறதுலாம் மெய்ட்ஸ் பார்த்துப்பாங்க. டேங்கும் வந்து போய் ரெடி ஆகிட்டு வராரு. கிட்ஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸு வந்து டேங் வர்றதையும் பார்த்துட்டாங்க. அண்ட் கிட்ஸோட பேர் என்ன அப்படின்னா, கிட்ஸோட பெயர் வந்து ஹோபி அண்ட் வந்து மூன். இவங்க இதுதான் கிட்ஸோட பேர். ஆனால் பிடிஎஸ் மெம்பர்ஸில் அவங்க 2 பேர் தான் ஸ்டோரிக்குள்ளே வரல அப்படின்றதுனால அவங்க 2 பேருக்கு வந்து இந்த பேர் நான் வச்சிட்டேன். அப்புறம் வந்து கிட்ஸ் வந்து டேங்கை பார்க்குறாங்க. அப்பா வாப்பா அப்படின்ட்டு கிட்ஸ் கூப்பிடுறாங்க. டேங்க அதோ வந்துட்டேன் செல்லம் அப்படின்னு வந்து கிட்ஸ் 2 பேரையுமே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு உட்காடுறாரு. மேட்ஸில் சர்வ் பண்ணுறாங்க. அப்பா நான் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்பாவுக்கு, மூன் தான் நான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஃபீட் பண்ணுறாரு டேங்க்கு. இல்லை நான் தான் அண்ணா, நான் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்பாவுக்கு, அப்போ நான் ஃபீட் பண்ணால் தான் சாப்பிடுவார் அப்படின்னு ஜேஹோப்பும் ஃபீட் பண்ணுறாரு. 2 பேருமே போட்டு ஃபீட் பண்ணுறாங்க. ஒயன் பார்க்குறாங்க, இங்கே ஒருத்தி சாப்பிடாமல் உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் 2 பேத்துக்கு, எனக்கு ஃபீட் பண்ணணும்னு தோணல, உங்கள் அப்பங்காரன் வந்தோன்னே அப்படியே ஃபீட் பண்ணணும்னு தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் பார்க்குறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாம் வந்து ஒரே குட்டையில் ஒரு மட்டைங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து சரி நம்ம சாப்பிடுவோம், நமக்கெல்லாம் யார் ஃபீட் பண்ண போகிறா, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்ஸு டயாங்க்கு ஃபீட் பண்ணுறன்ற பேரில் அவன் ஃபேஸில் அப்புறது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆகுது. பொறுமையாக பண்ணுங்கடா, இப்போ தாண்டா நான் ரெடி ஆகிட்டு வந்தேன், அகைன் என்னை குளிக்க வைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு டயாங்கு. கிட்ஸ் எல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக 3 பேரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்கெல்லாம் இந்த மாதிரி ஒயனை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. சில சமயத்தில் அவங்க யோசிச்சிருப்பாங்க, நம்ம விட்டுட்டு போயிடலாம், இவனோட குழந்தைங்கள நாம் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த அவங்க டேங்கில் இருந்த ஹர்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நாள் போக டேங்கில் இருந்த ஹேட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையுது. பட் ஆனால் ஃபுல்லாக குறையலை, கொஞ்சமாக குறையுது.
ஒயனும் வந்து சாப்பிடாம அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. டேயாங் பார்க்குறாரு இந்த மாதிரி ஒயன் எந்திரிச்சு போகிறத, டியரி ஐஸோடு எந்திரிச்சு போகிறத அவர் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பார். அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். இன்னமும் வந்து அவள் கோவமாக தான் இருக்கா, என்னை மன்னிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னா, பண்ணது தப்பு தான், அதுக்காக இன்னமும் எவ்வளோ வருஷம் வந்து நான் இப்படி ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் யோசிக்கிறாரு. அவருக்கும் சாப்பிட்றது பிடிக்கல, பட் ஆனால் கிட்ஸ் ஃபீட் பண்ணுறாங்கன்றதுக்காக மட்டும்தான் அவரும் சாப்பிட்ருப்பாரு. அப்படியே கிட்ஸுக்கும் ஃபீட் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவரும் போய் ட்ரெஸ் எல்லாம் ஃபுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பார் டயாங்கு. மேட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார், கிட்ஸை பார்த்துக்கோங்க. ஒயன் வந்து அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. ரூமில் போய் உட்காந்து அழுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து அதை டயாங் அந்த அது பண்ணது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா அது கண்டிப்பாக பெருசாக தான் தெரியும். அண்ட் அது எபிசோட் பார்த்தவங்களுக்கும் புரியும். அண்ட் அவங்க வந்து அங்கேயே தான் இருக்காங்க. டயாங் வந்து போகிற வரைக்கும் வெளியே வரவே இல்லை. டயாங் வந்து போனதுக்கப்புறமா தான் வந்து அவங்களும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வராங்க கிட்ஸ் கிட்ட. அம்மா அம்மா நான் வாம்மா நம்ம நிறைய ட்ராயிங்ஸ் விளையாடலாம், வரையலாம்மா, வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ட்ராயிங் தான் வரைகிறாங்க. 2 பேருக்குமே ட்ராயிங்ஸுன்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால 2 பேருக்குமே நிறைய ட்ராயிங்ஸை கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாரு டயாங்கு. ஸோ அதெல்லாம் கிட்ஸ் பண்ணுறாங்க. ஒயனும் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இந்த கலர் பண்ணு, அந்த கலர் பண்ணு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. கிட்ஸோட பர்த்டேவும் வருது. வயனும் சரி யோசிப்பாங்க, சரி நம்ம இந்த இவ்வளோ தடவை நம்ம பனிஷ் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் இப்போ வந்து ஃபர்கிவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸோட பர்த்டே அன்னைக்கு நம்ம அவனுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஒயன் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்ஸோட பர்த்டேக்கு வந்து ஒரு 1 வீக் இருக்குது. டயாங்கும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு அண்ட் அந்த மாஃபியாவில் கேங்ஸ்டர்ஸுக்குலாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறாங்க. வயன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பார்ட்டிக்காக வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஷாப்பிங் போயிருந்திருப்பாங்க கிட்ஸ் கூட. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு பார்த்தோன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நம்ம பர்த்டேக்கு, கிட்ஸ் பர்த்டேக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக வந்து அதை வாங்கிட்டு வந்திருந்திருப்பாங்க. அதை வந்து சரி நம்ம ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு நைட் வந்துருந்துருப்பாங்க. ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிட்ஸையும் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விட்டுட்டு சரி நீங்கள் விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிட்டு வந்து பார்த்தா அவங்க அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் கிட்ஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நான் பெயிண்ட் பண்ணுறேன், இன்னும் ட்ரெஸ்ஸை ப்ரிட்டி ஆக்குறேன்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணுறது, வரைகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. டேங்கே வந்து நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் அவங்களோட கிட்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியாதா. டேங்கை விட ரொம்ப ரொம்ப ஷேட்டை பண்ணுறாங்க 2 பேருமே. அதான் வந்து பார்க்கறதுக்கே வயனுக்கு செம்ம கடுப்பாகும். பட் இருந்தாலும் சரி கிட்ஸ் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோவப்படாமல் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த ட்ரெஸ்ஸு அவங்க அந்த மாதிரி பண்ணதும் இத்தனை வருஷத்தில் வந்து அவ்வளோவா திட்டினதே கிடையாது குழந்தைங்கள. ஆனால் இப்போ வந்து செம்ம கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணி வச்சுருந்துருக்கீங்க 2 பேரும், நான் எவ்வளோ ஆசையாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா, செவுத்துல எல்லாம் பண்ணது பத்தாதுன்னு இப்போ ட்ரெஸ்ஸில் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன்னா தெரியுமா உங்களுக்கு எல்லாம், என்னை கஷ்டப்படுத்துறதுக்கே தான் எல்லாம் பண்ணுவீங்களா, உங்கள் அப்பனும் அதே மாதிரி தான் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவனோட பசங்க மட்டும் நீங்கள் 2 பேரும் எப்படி இருப்பீங்க, அப்படி தானே இருப்பீங்க, எல்லாம் என் தலையெழுத்து, என் வாழ்க்கையில் நாசமாக பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து தொலைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க. கிட்ஸு 2 பேருமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வாயை மூடுங்க 2 பேரும், எதுக்கு என்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறீங்களோ தெரியும், அன்னைக்கே வந்து நான் உங்களை விட்டுட்டு போய் தொலைஞ்சிருக்கணும், நிம்மதியாக இருந்திருப்பேன். என் வாழ்க்கையில் அவனும் சரி அவங்க குழந்தைங்களும் சரி என்னை டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்துறது தான் வந்து தொலைகிறீங்க. இப்போ எல்லாமே போச்சு, அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேங் வந்து இது எல்லாத்தையுமே வெளில நின்று கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். அவர் வந்து ஒயன் எப்போவுமே வந்து திட்டவே மாட்டாங்க கிட்ஸை. அவங்க அதுவும் வந்து இப்படி சொல்லி இது வரைக்கும் திட்டினதே இல்லை. இப்படி திட்டினதை அவங்க கேட்டோடனே டேங்க்கு ரொம்ப எமோஷ்னலாகி அவர் அழுகிறாரு. உள்ளார போய் வந்து இப்போ உள்ளார போனால் கண்டிப்பாக இன்னமும் வந்து அதிகமாக திட்டுவான்னு டேங்க்கு நல்லாவே தெரியும்.
அவர் வெளியில் நின்று வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து அவள் குழந்தைகளையும் இந்த மாதிரி திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க டயாங்கு. அப்போ அவர் வந்து யோசிக்கிறார், நான் இல்லாத போது குழந்தைங்க ஏதாவது பண்ணால் இப்படி தான் அவள் திட்டுறாளா, என்னால் என் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அங்கேருந்து போயிடுறாரு. அவர் அதனால் அதை அவங்களால கேட்க முடியல. இப்படி திட்டுறாங்க, குழந்தைங்க அவ்வளோ அழுகுறாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க 2 பேரும் வெளியுங்க, இனிமேல் இந்த மூஞ்சிலையும் முழிக்காதீங்க, உங்கள் 2 பேரையும் பக்கத்துக்கு எனக்கு பற்றிக்கிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரு அடி அடிச்சுட்டு வெளியில் அமிச்சிட்டு கதவை மூடிட்டு அப்படி வந்து கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார இருந்த கோவத்தை வந்து மொத்தமாக அந்த ரூமில் இருக்கிற எல்லா பொருள்களையும் தூக்கி போட்டு உடைக்கிறது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்டுடுறாங்க. ஒரு அந்த நைட்டு ஃபுல் அப்படியே தான் போகுது. டயாங்கும் வந்து கிட்ஸை வந்து ரொம்ப அவரும் வந்து காம் பண்ணிட்டு அவர் வந்து கெஸ்ட் ரூமில் தான் வந்து படுத்துருப்பாங்க கிட்ஸு அவங்க எல்லாருமே. வயனும் வந்து அடுத்த டே காலையில் தான் ரிலாக்ஸாக வந்து சரி நம்ம வந்து கிட்ஸை ரொம்ப திட்டிட்டோம், திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிட்ஸை போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டயாங்கு கிட்ஸ் எல்லாருமே வந்து படுத்துட்ருக்காங்க. ஒயன் பார்க்குறாங்க கிட்ஸு டேங் எல்லாமே வந்து ஒரு இதாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. டேங்கு ஃபேஸை தான் பார்க்குறாங்க. டேங் வந்து அழுதுருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ஒயனுக்கு, இந்த மாதிரி அவன் அழுதுருக்கான் அப்படின்னு. இது வரைக்கும் டேங் எத்தனை தடவை நைட்டில் அழுறது எல்லாமே தெரியும். பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு அதை கண்டுட்டதில்லை. அழுதுட்டு போட்டோன்னு விட்டு இருப்பாங்க. டேங்கும் வந்து இப்போ அவங்க அழகிற ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. டயாங்கை தான் எழுப்புறாங்க. டயாங் டயாங் எந்திரி டயாங் டயாங். டயாங்கும் எந்திரிக்கிறாரு. கிட்ஸை போய் ரூமில் படுக்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ சாஃப்டாக வந்து டயாங்கிட்ட ஒயன் பேசினதே இல்லை. டயாங்கும் வந்து சீக்கிரமாக குழந்தைங்கள ஜென்டிலாக எடுத்துகிட்டு போய் அவங்களோட பெட்டில் படுக்க வச்சுட்டு வராங்க. ஒயன்கிட்ட தான் நான் உங்ககிட்ட பேசணும், ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச உட்காடுறாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைங்க 2 பேருமே எந்திரிச்சு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகுது ஒயனுக்கு. நீ காண்டாகாத, நீ வெயிட் பண்ணு பேபி. இது பேபியா? இல்லை நான் போய் வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் குடுன்னு ஓடுறாரு. கிட்ஸை வந்து அலறாங்க. அப்பா அப்பா ஏன்ப்பா விட்டுட்டு போனேன், பேட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க. சரி நான் போகல விட்டுட்டு போகல, அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் 2 பேர்த்தையுமே ஹக் பண்ணுறாரு. வயனும் வராங்க. வயனை வந்து கிட்ஸை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. ஜின்னு ஜெஹூப் 2 பேருமே வந்து ஒயனை பார்த்தது இன்னும் கத்தி அலறாங்க. ஒயனும் பாடா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்களே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து டேங் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாங்க. டேங்க்கா ஷாக்கு மேலே ஷாக்கு. ஏன்னா வந்து இந்த 5 இயர்ஸில் டேங் பக்கத்தில் கூட வந்து ஒயன் வந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ டேங்குக்கு பக்கத்தில் வந்து ஒயன் உட்கார்றது அவங்களுக்கு அவ்வளோ அப்படி இருக்குது. சரி அழாதீங்க அம்மா, சாரி, கோவத்தில் தான் அந்த மாதிரி திட்டிட்டேன், நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் திட்டிட்டேன், அழக்கூடாது 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிட்ஸையுமே வந்து டயாங்கிட்ட இருந்து தான் 2 ஒயன் வந்து எடுத்து அவங்களோட மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க. டயாங் மேலே ஒயனோட அந்த ஹேண்ட்ஸ் பட்டதுமே அவங்களுக்கு டயாங்க்கு அவ்வளோ வந்து உள்ள பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது, சந்தோஷம் ப்ளஷிங்குன்ட்டு ஆகுது. டயாங்கை தான் பார்க்குறாங்க. இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்க, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் நீ தானே வந்து பேசணும்னு. என்ன? ஒன்றும் இல்லை நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. டேங்க்கு வந்து இப்படி ஓடுறது வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது. அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கிட்ஸை தான் பார்க்குறாங்க. சரி அழக்கூடாது அம்மா, சாரி, கோவத்தில் தான் நான் வந்து திட்டிட்டேன், சரியா? இனிமேல் நீங்கள் ட்ரெஸ்லலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? அது வந்து தப்பு. அம்மா நம்ம அவ்வளோ ஆசையாக நான் வாங்கிட்டு வந்தேன்ல, அது அப்படி பண்ணலாமா அப்படின்னு பொறுமையாக ரிலாக்ஸாக ஒயன் வந்து கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சாரி அம்மா, இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், சாரி. சின்ன சாரி சொல்லிட்டேன். அண்ணாவும் சாரி சொல்லுவான்.
அம்மா அம்மா எப்போ சாரி இனிமேல் அம்மா ட்ரெஸ்ஸில்லாம் பண்ண மாட்டேன், அப்பா ட்ரெஸ்ஸில் தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கிட்ஸு சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. கிட்ஸ் இந்த மாதிரி வந்து டேங்கோட ட்ரெஸ்ஸில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதோ. அந்த மாதிரி யார் ட்ரெஸ்லேயும் பண்ணக்கூடாது செல்லம், அது தப்பு. ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது போகவே போகாது, அது வேஸ்ட்டு தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. சரின்னு கேட்டு சரி அம்மா நாங்கள் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ஸு. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அவங்கள கிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. பர்த்டேவும் வருது, கிட்ஸோட பர்த்டேவும் வருது. அந்த பர்த்டேயில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ஃபன்ஸ் நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.